ஆடி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கும் பித்ரு வழிபாட்டிற்கும் உரிய மாதமாகும். மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் ஆடி, புரட்டாசி, தை, மாசி ஆகிய மாதங்களில் வரும் அமாவாசைகள் முக்கியமானவை ஆகும். ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து இந்நாளில் நமது முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் அவர்களின் ஆசியை பெறலாம். தடுமாறியவனுக்கு தை அமாவாசை, ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்தவனுக்கு மாகாளி அமாவாசை என்று சொல்வது வழக்கம். அதன்படி ஆடி அமாவாசை தினத்தில் நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்குரிய வழிபாட்டினை செய்வதன் மூலம் அவர்களின் பரிபூர்ண ஆசியை பெறலாம். சுபகாரிய தடைகள், முன்னேற்றம் இன்மை, தொழில் வியாபார விருத்தியின்மை, குடும்பத்தில் அமைதியின்மை ஆகிய சிக்கல்களுக்கு காரணம் பித்ரு தோஷமே என்கிறது ஜோதிட சாஸ்திரம். பெற்றோர்களை அவர்கள் வாழும்பொழுதே உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையின் கடமையாகும். அவர்கள் மறைந்த பின்னும் அவர்களுக்கு உரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதை செய்யாமல் விடும்போதுதான் முன்னோர்களின் கோபத்திற்கு நாம் ஆளாகிறோம். இதுவே பித்ரு தோஷம் என்கிறார்கள். ஓர் ஆண்டில் 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அனைவராலும் அவ்வாறு செய்ய முடியாது. எனவே ஓராண்டில் வரும் 12 மாதங்களில் வரும் அமாவாசை திதியாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அதுவும் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் முடியவில்லை. குறைந்தபட்சம் 3 அமாவாசையாவது நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முறையாக அந்தணரை வைத்து தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது. ஆடி அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ அல்லது கடற்கரையிலோ முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீரை இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ராமேஸ்வரம், கங்கை, காவேரி, பவானி, கூடுதுறை முதலான புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். நதிகள், தீர்த்த கரைகள், கடற்கரைகள் இல்லாத இடங்களில் அல்லது அங்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலே வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுத்த பின்னர் அவரவர் வீட்டின் வழக்கப்படி அவர்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை வைத்து படையலிட்டு அவர்களை வழிபட வேண்டும். கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவை பசுக்கு தானமாக வழங்கலாம். வஸ்திர தானம் செய்வதால் செல்வ வளம் சேரும். காய்கறிகள் தானம் செய்வதால் வாழ்வில் அனைத்துக்கும் குறையே வராது. இந்த ஆண்டிற்கான ஆடி அமாவாசை 24/7/2025 ஆடி மாதம் 8வது நாள் வியாழக்கிழமை அன்று வருகிறது. அமாவாசை திதியானது வியாழக்கிழமை அதிகாலை 3:05 முதல் அன்று நள்ளிரவு 1:48 வரை உள்ளது. பொதுவாக ஆடி அமாவாசை நாளில் நதிக்கரையிலோ கடற்கரையிலோ கூட்டம் அலைமோதும். எனவே அதிகாலையிலேயே சென்று தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வந்துவிடலாம் என்று பலர் நினைப்பது உண்டு. அதில் தவறில்லை என்றாலும் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரங்களை நமது முன்னோர்கள் வகுத்துள்ளனர். காலை 8:30 மணிக்கு பிறகு செய்வது நல்லது. உச்சி வேளையில் செய்வது உத்தமம். எனினும் அவரவர் வசதிக்கு ஏற்ற நேரத்திலாவது நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். நமது முன்னோர்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் நமக்கு மட்டுமன்றி நமது சந்ததியினருக்கும் அது நன்மை பயக்கும். ஆடி அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து பித்ருக்களின் ஆசியை பெறலாம்.